ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். என் வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். ஒரு கிருபை தாரும் தேவா, ஒரு வேலனை தாரும் தேவா. ஒரு கிருபை தாரும் தேவா, ஒரு வேலனை தாரும் தேவா. புதிய ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து அற்புத நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்கள். வாழ்வுதரும் உடன் வழியாக எங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் யாவரும் இந்த நிகழ்ச்சியின் வழியாய் வேதாகமத்தை கையில் எடுத்துக்கொண்டு நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்திலே 12 16 முடிய 15 முடிய இறைப்பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது கூடி வந்திருந்த யாவரும் அமைந்திருந்து பர்னபாவும் பவுலும் தங்களை கொண்டு தேவன் புறஜாதிகளுக்குள்ளே செய்த அடையாளங்கள் அற்புதங்கள் யாவையும் விவரித்து சொல்ல கேட்டார்கள். அவர்கள் பேசி முடித்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி, சகோதரரே, எனக்கு செவி கொடுங்கள். தேவன் புறஜாதி நின்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் அவர்களுக்கு காடாட்சியத்தருளின விதத்தை சிமியோன் விவரித்து சொன்னாரே, அதற்கு தீர்க்கதரிசியுடைய வாக்கியங்களும் ஒத்து இருக்கிறது என்றார். செபிப்போம். கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை பொழுதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்று ஆதி அப்போஸ்தலர் வழியாய் அற்புதத்தையும் அதிசயத்தை செய்த தேவன் ஆண்டவரே, இன்றைக்கு உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த நிகழ்ச்சியின் வழியாய் ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும் சுவாமி, அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. யாராலாம் என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கவில்லையே என்று சொல்லி ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கட்டும் சுவாமி. அது எப்பேற்பட்ட அற்புதம், வேலை கிடைக்காமல் வேலை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அநேகருடைய கண்களில் தயவு கிடைக்க கர்த்தர் கிருபை செய்து ஒரு அற்புதத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைத்துக் கொடுக்க முடியாது செபிக்கிறோம். ஆனால் திருமணமாகி பிள்ளை இல்லாமல் இருக்கிற என் அன்பு சகோதரிகளுக்கு என் தேவன் அவருடைய கண்ணீர் பலிப்பிடத்தில் வரட்டும் ஆண்டற. கர்ப்பத்தின் கனிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டற. திருமணமாகி கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆண்டற ஏற்ற நேரத்தில் தாயும் பிள்ளையுமாய் பிரித்து கொடுக்கிற அந்த நாள் வரைக்கும் உடைய கிருபை இருந்து பிள்ளை பெற்றெடுத்து உடைய நாமத்திற்கு மகிமையை வளர்க்க கர்த்தர் கிருபை செய்ய செபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் நீங்கள் அப்படியே செய்கிறமைக்காய் நன்றி அப்பா. யார் என்னென்ன இந்த வேலையில் ஆண்டற மனதில் எதிர்பார்த்தோடு கூட விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய கண்ணீர்களை தொடுத்து இந்த கால வேளையில ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் மீட்பர் இயேசு நாமத்தால் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.